verbs அதாவது வினை சொற்கள் உங்களுக்கு தெரியும், ஆனால் அவற்றை பயன்படுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இங்கிலீஷில் வினை சொற்கள் என்பது மிக அவசியமானது. தமிழில் வினை சொற்கள் இல்லாமல் கூட வாக்கியங்கள் அமைக்கலாம். ஆனால் இங்கிலீஷில் வினை சொற்கள் இல்லாமல் வாக்கியங்கள் வரவே வராது. அப்ப இந்த வினை சொற்களை நாங்கள் வெறுமனே தெரிந்து வச்சிருந்தால் மட்டும் காணாது, அவைகளை பயன்படுத்தவும் பழக வேண்டும். உங்களுக்கு ஈட் என்றால் சாப்பிடு, கம் என்றால் வா, ட்ரிங்க் என்றால் குடி, கோ என்றால் போ, இப்படி வினை சொற்கள் தெரியும். ஆனால் ஒரு வாக்கியத்தில காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வினை சொற்களை பயன்படுத்துறது எப்படி என்று நாங்கள் இப்ப பார்ப்போம். இப்ப நாங்கள் தமிழில சில வாக்கியங்களை பார்ப்போம். முதலாவது, அவன் நாளைக்கு சோறு சாப்பிடு. இரண்டாவது, அவள் நாளைக்கு சோறு சாப்பிடு. மூன்றாவது, அது நாளைக்கு சோறு சாப்பிடு. நாலாவது, நான் நாளைக்கு சோறு சாப்பிடு. ஐந்தாவது, நாங்கள் நாளைக்கு சோறு சாப்பிடு. ஆறாவது, நீ நாளைக்கு சோறு சாப்பிடு. ஏழாவது, நீங்கள் நாளைக்கு சோறு சாப்பிடு. எட்டாவது, அவர்கள் நாளைக்கு சோறு சாப்பிடு. இந்த வாக்கியங்களை மிக அவதானமாக நாங்கள் கவனிப்போமானால் இந்த இறுதி பகுதியில ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. அந்த குறைபாடுகள் என்ன என்று சொல்லி தமிழ் நன்றாக எங்களுக்கு தெரிஞ்சபடியால நாங்கள் அதை கண்டுபிடித்து நிவர்த்தி செய்ய முடியும். இப்ப நாங்கள் அதை நிவர்த்தி செய்து ஒரு பார்ப்போம். முதலாவது வாக்கியம், அவன் நாளைக்கு சோறு சாப்பிடுவான். இரண்டாவது, அவள் நாளைக்கு சோறு சாப்பிடுவாள். மூன்றாவது, அது நாளைக்கு சோறு சாப்பிடும். நாலாவது, நான் நாளைக்கு சோறு சாப்பிடுவேன். நாங்கள் நாளைக்கு சோறு சாப்பிடுவோம். அஞ்சாவது, நீ நாளைக்கு சோறு சாப்பிடுவாய். ஏழாவது, நீங்கள் நாளைக்கு சோறு சாப்பிடுவீர்கள். எட்டாவது, அவர்கள் நாளைக்கு சோறு சாப்பிடுவார்கள். இப்ப நாங்கள் இந்த வசனங்களை இங்கிலீஷில் வில்ல பாவிச்சு எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். முதலாவது, he will eat rice tomorrow. இரண்டாவது, she will eat rice tomorrow. மூன்றாவது, it will eat rice tomorrow. நாலாவது, I will eat rice tomorrow. ஐந்தாவது, we will eat rice tomorrow. ஆறாவது, சிங்குலராக இருந்தால் you will eat rice tomorrow. அது ப்ளூரலாக இருந்தாலும் ஏழாவது, you will eat rice tomorrow. எட்டாவது, the last one, they will eat rice tomorrow. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழில நாங்கள் ஒரு வினைச்சொல்லுக்கு பின்பகுதியில சேர்க்கிற இந்த வான், வாழ், தும், வேன்,
வோம், வாய், உயிர்கள், வாள்கள். இந்த சொல்லுகளுக்கு பதிலாக இங்கிலீஷில் நாங்கள் ஒரே ஒரு சொல்லு, அதாவது will verb-இன் பேஸ் வடிவத்துக்கு முன்னுக்கு அதுவும் சேர்க்காமல் தனியாக பயன்படுத்தி விட்டோம் என்றால் காணும். மீண்டும் ஒரு முறை, தமிழில வினைச்சொல்களுக்கு பின்னுக்கு இப்படி வித்தியாசமான துண்டுகளை நாங்கள் சேர்த்தபடியே பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆங்கிலத்துக்கு அந்த வினைச்சொல்லுக்கு முன்னுக்கு ஒரு துண்டு ஒன்றை, அதாவது ஹெல்பிங் வேர்ப் ஒன்றை இணைக்காமல் தனியாக பயன்படுத்தி வருகிறோம். இந்த ஹெல்பிங் வேர்புகளை மிகச் சரியாக பயன்படுத்த நாங்கள் பழக வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஒரு விஷயம் பழகி இருக்கிறோம். எதிர்காலத்தை காட்டுறதுக்கு ஒரு வினைச்சொல்லினுடைய பேஸ் வடிவத்துக்கு முன்னால நாங்கள் will என்ற ஒரு தனி சொல்லை, அதாவது ஹெல்பிங் வேர்பை பயன்படுத்தினால் போதும் என்று விளங்கி இருக்கிறோம். இந்த ஹெல்பிங் வேர்ப் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, என்ன அடிப்படையில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் டென்சஸ் என்று இங்கிலீஷில் சொல்றோம். இந்த டென்சஸ் ஆங்கிலத்தில் 12 ஆக்டிவ் வாய்ஸ் ஆகவும் 8 பேசிவ் வாய்ஸ் ஆகவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த டென்சஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் எங்களுடைய இன்னொரு வீடியோவை பார்த்தீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இலகுவாக புரியும். அதைவிட ஒரு வசனத்தில் நீங்கள் இப்ப நான் கதைக்குள்ள பார்த்திருப்பீங்கள், டுமாரோ என்றது தமிழ்ல நாளைக்கு முன்னுக்கு பாவிச்ச ஒரு வேர்டு இங்க நான் பின்னுக்கு பயன்படுத்தி இருக்கிறேன். இந்த வசனத்தில் வார சொற்கள் ஆங்கிலத்தில் எங்கே சரியாக அடுக்கப்படும் என்பதை எங்களுடைய இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். அதாவது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு சென்டென்ஸுக்கு அதனுடைய பார்ட்ஸ்களை, அதாவது பகுதிகளை எப்படி அடுக்கி கொண்டு போக வேண்டும் என்று அந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிறேன். நீங்களும் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மற்ற வீடியோக்களையும் பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி.